வணக்கம் அன்பார்ந்த தமிழ் மக்களே, வணக்கம். இப்போது நம்ம நாடு சித்தர்களை மிகவும் மதித்த ஒரு அற்புதமான நாடு. அதாவது இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கவங்க கூட சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சித்தர்களுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்க வெளிநாட்டிலேருந்து கூட இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தில் ஈடுபடுறாங்க. அப்படிப்பட்ட சித்தர்கள் பிறந்த ஒரு புண்ணிய பூமி நமது பாரத பூமின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சித்தர்கள் உருவாகியிருக்காங்க. பெரிய பெரிய தத்துவ ஞானம்லாம் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை இவ்வளோ பெரிய வாழ்க்கைங்கிறத இவ்வளோண்டு தான், உன் வாழ்க்கை இவ்வளோண்டு தான் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் பட்டினத்தார் அவர்கள் மிகப்பெரிய சித்தர். பட்டினத்தடிகள், பட்டினத்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பட்டினத்தார் அவர்களுக்கும் நம்ம பத்மஸ்ரீ டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி தலைமுறைக்கெல்லாம் அது தெரியாது. ஸோ திரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் அவர் முயற்சி பண்ணது. ஆனால் கால சூழ்நிலைகள் அவரை பாடகரை மாற்றிடுச்சுன்னு வச்சுங்க. அதனால் குரல்லே பல நடிப்பை காமிச்சவர். மற்ற நடிகராவது நம்ம கைகளெலாம் காமிச்சு இப்படிலாம் முறைச்சி கிரச்சல் பண்ணி நடிக்கிறத தன்னுடைய குரல்லே எல்லாம் நடிப்பையும் காமிச்சவர் எங்கள் ஐயா டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள். அப்படி இருக்கிற இப்போ இந்த தொடர் எடுத்துகிட்டு என்ன யோசித்தேன் அப்படின்னா, இப்போ அவர் நடித்த அனுபவங்கள்லாம் இருக்குது, நடித்த படங்கள் நடித்திருக்காரு. இதை பற்றிலாம் வெளியே யாரும் பெருசாக பேசலை. டிஎம்எஸ் நடித்தார் அப்படி அவ்வளோதான். அப்போது இந்த பட்டினத்தார் கேரக்டரை நடிக்கிற ஒரு பாக்கியம் திரு டிஎம் சௌந்தரராஜனால் கிடச்சிது. ஸோ ஐயா நடித்த படங்கள் பட்டினத்தார், அருணகிரிநாதர், கவிராஜ் காலமேகம், கல்லும் கனியாகும். இந்த படங்கள்லாம் அவர் ஹீரோவை நடித்த படங்கள். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் எபிசோடில் பார்த்துக்கோங்க, நான் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டினத்தாரை நடிச்சிருக்காரு. இப்போ அவரை உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஐயா பட்டினத்தார் சொன்னேன்னா நான் இப்படி நடித்தேன்ப்பா, அருணகிரிநாதில் முத்தை தருப்பத்தி திறனை பாடினப்பா, அவ்வளோதான். ஆனால் நான் என்ன இதுக்கு ஐடியா பண்ணேன்னா, இதோட திரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களோட நிறைய விஷயங்களை பேக்ட்ராப்பில் வச்சு மக்களுக்கு சொல்லணும். அப்போ நிறைய விஷயங்களை ஒவ்வொரு எபிசோட் நீங்கள் பார்க்கும்போதும் இப்படிலாம் இருக்கா மெட்ராஸில் அப்படின்னு சொல்லி சில அனுபவங்கள் கிடைக்கும். அதுக்காக ஐடியா பண்ணி என்ன பண்ணால், சென்னை திருவொற்றியூர் இருக்கிற பட்டினத்தார் சமாதி, பட்டினத்தார் அவர்கள் முக்தி அடைஞ்ச பட்டினத்தாரோட சமாதி சென்னை திருவொற்றியூரில் இருக்குது. அங்கே நான் எப்போவுமே அடிக்கடி போவேன். நம்ம நண்பர்களோட போய் தொழுகிறது, சில டைம் கும்பிட்டு வர்றது. நான் ஃபிலிம் டிவிஷனில் தமிழ்நாடு செய்தி பிரிவில் நம்ம ஃபிலிம் டிவிஷன், அதாவது அடையார் ஃபிலிம் ஷூட் படிப்பு முடித்ததுக்கப்புறம் நான் தமிழ்நாடு செய்தி பிரிவில் மாண்புமிகு மறைந்த கலைஞர் அவர்களுடைய மருமகன் திரு சுவர்ணம் அவர் மூலமாக நான் தமிழ்நாடு செய்தி பிரிவில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ நாங்கள் கலைஞர் அவர்கள் 1988 88 தமிழக முதல்வரை பதவியேற்ற போது நாங்கள் கவரேஜுக்கு போகும்போது அந்த பக்கம் அந்த கடற்கரையெல்லாம் எடுக்க போவோம் செய்தி பிரிவில். நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக பேட்டரி, லைட்டு, ஸ்டாண்டெல்லாம் தூக்கிட்டு போகிற வேலை நமக்கு. டெய்லி வேஜ் தினக்கூலி பணியாளராக திரு சுவர்ணம் அவர்கள் சேர்த்து விட்டார். ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போகும்போது பார்த்தா இதுதான் பட்டினத்தார் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போவே அப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ ஐயாவோட எனக்கு பழக்கலாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஐயாவோட பழகினதுக்கப்புறம் இந்த இது வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே ஐடியா பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி என்னடா பண்ணலான்னு சொல்லி இந்த எபிசோடு எடுக்கும்போது அவர் நடித்த அனுபவங்கள் ஃபுல்லாக நம்ம பதிவு பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பட்டினத்தார் கோயிலில் போய் எடுக்கலான்னு சொல்லி கேட்டால் கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட தடை அதுக்கு அங்கே இதே இல்லைன்னு சொல்லி. அப்புறம் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அப்போ சொல்லி நான் அண்ணன் மதுரையில் இருந்த அண்ணன் அழகிரி சொல்லி அவங்க மூலமாக சொல்லி இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறு பதிவுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுன்னு சொல்லி சிறப்பு அனுமதி பெற்று அதுக்கு என்ன பணம் கட்டணுமோ அதை தமிழ்நாடு அரசு கட்டி ஐயாவை கூட்டிகிட்டு போய் எடுத்தோம். அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் செதலடைஞ்ச நிலமை இருந்தது. அதுக்கெலாம் சுண்ணாம்பு அடித்து 15,000 ரூபா செலவு பண்ணி சுண்ணாம்பு அடித்து பட்டினத்தார் ஆலைன்னு போர்டு போட்டு கொடுத்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஐயா அந்த மாதிரி பட்டினத்தார் கோயில் போகிறோம், அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு, நீங்கள் நடித்த அனுபவங்களை நாங்கள் பதிவு பண்ணுறோன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. மிக அற்புதமான தகவல்கள்லாம் அங்கே சொல்லியிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு இதன் மூலமாக நம்ம அவர் என்ன நடித்த இடம், மெட்ராஸில் இப்படி திருவொற்றியூர்னு ஒரு இடம் இருக்கா, அங்கே பட்டினத்தார் சமாதிங்கிறது அங்கே தான் இருக்கா அப்படிங்கிறலாம் யாருக்குமே தெரியாது. இங்கே மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அதை நம்ம காமிச்சிருக்கோம். அந்த இடத்துல ஐயாவை கூட்டிகிட்டு போய் எடுத்து அந்த சித்தர் சமாதியில், பட்டினத்தார்ங்கிற அந்த சித்தர் சமாதியில் திரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களை கூட்டிகிட்டு போய் ஷூட் பண்ணி எடுக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சது. நான் அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறேங்க. டாப் எங்களுக்கு க்ரைன் யூஸ் பண்ண சொல்லி இப்போ வர மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. அப்போ ஜிம்மின்னு சொல்லுவோம், அந்த அகிலா க்ரைன் அதை கிட்டத்தட்ட 30,000 ரூபா செலவு பண்ணி திரு ஹமீத் அப்படிங்கிறவர் எங்களுக்காக கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் குறைச்சி முதல்ல அங்கே க்ரைன் யூஸ் பண்ணி பட்டினத்தார் கோயில் கம்ப்ளீட் டாப் ஆங்கிலிருந்து எல்லாம் எடுத்து க்ரைன் ஷாட்டெல்லாம் ஐயாவை யூஸ் பண்ணி ஐயாவுக்காக யூஸ் பண்ணி அங்கே எடுத்துருக்கோம்.
போட்டு காமிச்சோன்னா ரொம்ப அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் இப்படியெல்லாம் நினச்சே பார்க்கல. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பட்டினத்தாரன் நடித்தார், ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான். அப்படி போக வேண்டியது. அதுக்காக நாங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு செலவு பண்ணிக்கிறோம். அதனால் நான் எடுத்து தயாரிச்சிருக்கிற இந்த இமயத்துடன் தொடர் மூலமாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் பல உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பல மறைக்கப்பட்ட உண்மைகள், பல புதைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாமே இந்த தொடர் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது தமிழ் திரையுலகில், இசை உலகில் ஒரு பெரிய பதிவாக என்னுடைய இமயத்துடன் தொடர் இருக்கும் அப்படிங்கிறத பணிவோட தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அங்கே போய் எடுத்துகிட்டு இருக்கும்போது சுற்றியும் வந்து மீனவர் குப்பம், அது சுற்றியும் அந்த மாதிரி இடத்துல தான் அது அந்த சமாதி இருக்குது. அப்போது ஐயா ஒரு வாரம் சொன்னார், இப்போ நம்ம வந்து இங்கே படம் எடுத்துட்டோம், ஆல்ரெடி நான் நடிச்சிருக்கேன், இப்போ இங்கே வந்து நான் வந்து நம்ம இமயத்துடன் அப்படிங்கிற என்னோடய வாழ்க்கை வரலாறு தொடர விஜயராஜ் தயாரித்து இயக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு நடிகர் ராஜேஷ்கிட்ட சொல்கிறார். ராஜேஷ் தான் ஐயாவை இன்டர்வியூ பண்ணதாங்க. அப்போ சொன்னார், இந்த இடத்துல நம்ம கேமரா வச்சுருக்கோம், இனிமேல் இந்த இடம் மிகப்பெரிய மாபெரும் ஒரு ஏகப்பட்ட பேர் வந்து கும்பிட்ற மாதிரி ஒரு மாபெரும் என்ன சொல்ல ஜனங்கள்லாம் வந்து கும்பிட்ற அளவுக்கு இங்கே வளர்ச்சிகள் பெருகும் அப்படின்னு ஐயா அன்றைக்கி சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கூட்டம் டைல்ஸ்லாம் போட்டு தமிழ்நாடு அரசு அதுக்கு வந்து கோயிலெலாம் கட்டி கொடுத்தாங்க. வேறு ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணி காம்பவுண்டெல்லாம் போட்டு எடுத்து இன்றைக்கி கோயிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னதானம் அதெல்லாம் நடந்துட்டு. ஸோ ஐயாவோட வாக்கு பலிதம் அவ்வளோ சிறப்பானது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடினது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் ஒரு ராமு அப்படின்னு சொல்லி அந்த குப்பத்தினுடைய தலைவர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் போய் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி கொஞ்சம் ஷூட்டிங் அப்போ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்கள், யாராவது இடையில, ஏன்னா அன்பு மிகுதியாக இருக்குது, சத்தம் போடுறாங்க அப்படின்னு இல்லை, ஐயாவை பார்த்தோம் அன்பு மிகுதியாக எல்லாம் ஓடியாந்து ஏதாவது நின்றுட்டாங்கன்னா என்னால் அதை சமாளிக்க முடியாது, ரொம்ப பாடுபட்ட நான் கூட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன்னா அவர் ஒரு அந்த மைக் மாதிரி கையில் வச்சு சொல்லிட்டார், யார் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னா அந்த ஏழை மக்கள் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஷூட்டிங் முடிஞ்சோடனே எல்லாமே குப்புக்குன்னு ஓடியாந்து உங்களை பார்த்தா அப்படியே நேரில் பட்டினத்தார் பார்க்குற மாதிரி இருக்கு. ஐயா ஐயா நாங்கள் நினச்சி கூட பார்க்கலையா, எங்கள் புரட்சித் தலைவர் பாடினவருங்க, மீனவர்கள்லாம் வந்து நாங்கள் இதில் போவோம், கடல் போகும்போது பயம் வரும், அப்போ எங்களுக்கு பயம் வரும்போது நாங்கள் என்னம்னா சத்தம் போட்டு பாடுவோம், தரைமேல் பிறக்க வைத்தான் நீங்கள் பாடின பாட்டை வந்து சத்தம் போட்டு கத்திட்டு பாடுவோம், இங்கே கரை வந்து சேர வரையும் பாடுவீங்க, அப்படிப்பட்டவங்களை பார்த்து சொன்னது சுற்றி இருந்தாங்க. எல்லாருக்கும் நான் அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்க கூட யார் யார் ஐயா கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்களோ அந்த ஃபோட்டோலாம் நான் கொண்டு போய் கொடுத்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியே முகம் அப்படியே குழந்த மாதிரி மலர்ந்துருந்தது. ஐயா சொன்னார், ரொம்ப நன்றி இந்த மாதிரிலாம் கூட்டு போய் வச்சு எடுக்கிறீங்க விஜயராஜ் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களோட பயணிக்கிறதுங்கிறது நாங்கள் செஞ்ச பாக்கியம், காலம் எனக்கு கொடுத்த பணியை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் தான் பாடுறீங்க, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அந்த மாதிரி நான் அந்த பணியை செஞ்சுருக்கேன்னு சொன்னேன். அப்படியே அங்கேருந்து வரும்போது அந்த காளிகாம்பல் கோயில் இருக்குது சென்னை தமிழ் சிட்டிஸில், அங்கே வந்து ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளம் முருகுதையா அப்படிங்கிற பாடலில் எழுதினவங்க ஆண்டவன் பிச்சைன்னு ஒரு அம்மா. நான் சொன்னது நாங்கள் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் தான் நிறைய பத்திரிகைலாம் வந்தது. அங்கே அந்த இடத்துல அந்த காளிகாம்பல் கோயிலில் இருக்கிற முருகன் பின்னாடி தான் அந்த அம்மா உட்காந்து அந்த பாடலை எழுதின ஒரு கல்வெட்டு நம்ம சென்னை காளிகாம்பல் கோயிலில் இருக்குது. அதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்து ஐயா என்ன சொன்னார்னா, ஐயா எல்லா இன்டர்வியூலையும் வேறு இடத்துல சொன்னார், எனக்கு ஒரு பழனிக்கு போனால் அங்கே ஒரு பாய் பையன் பாடிட்டு இருந்தேன், அப்படியே உள்ள முருகு தடா முருகா உன்னடி காண்கையில் அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து திரு டிஎம் சௌந்தரராஜன் இசையமைச்சு பாடியது. திரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு இசையமைப்பாளருங்கிறது இங்கே யாரும் தெரியாது. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், உள்ள முருகுதையா, கற்பனை என்றாலும் கரிசல் என்றாலும், இந்த மாதிரி அவர் பாடின பக்தி பாடலில் நிறைய பாடல் திரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களை இசையமைத்ததுங்கிறதையும் இந்த பதிவு மூலம் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒரு பாட்டு எழுதினாவே யூடியூப்பில் போட்டாங்க, 2 கோடி பேர் பார்த்தாங்க, நான் மியூசிக் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் எதுவுமே வெளியே சொன்னதே கிடையாது, எங்கள் ஐயா சொன்னதே கிடையாது. அப்போ அந்த நிகழ்வை காட்டுன்னு சொல்லி அங்கே காளிகாம்பல் கோயில் போய் அந்த அம்மாவோட அந்த பாடலை எழுதி ஆண்டவன் பிச்சைங்கிற அம்மா லேடி எழுதுந்தது அந்த இதை கொண்டு போய் அங்கே கொடுத்து அந்த நிகழ்வை நான் பதிவாக்கிறேன். இப்போது அந்த பதிவு திரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கே ஆண்டவன் பிச்சை எழுதியிருக்காங்க, இந்த காளிகாம்பாள் கோயிலில் தான் இந்த பாடல் எழுதப்பட்டது அப்படிங்கிறது திரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கே தெரியாது. அவரே அங்கே கூட்டிகிட்டு போய் எடுத்து அந்த முருகன் சன்னதி நிற்க வச்சு அந்த கோயிலில் காளிகாம்பாள் கோயிலில் ஆண்டவன் பிச்சை அவர்களுடைய படத்தை நானும் திரு டிஎம் சௌந்தரராஜன் சேர்ந்து அந்த கோயிலில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த நிகழ்வை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி திரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் வந்து கொஞ்சம் திரையுலகை விட்டு விலகி இருந்தோன்னே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு இடையில கொஞ்சம் வாய்ப்புகள் குறைஞ்சிருந்தபோது எங்கள் திரைப்படக் கல்லூரி மாணவரான ஆபவானன் அவர்கள் தான் ஐயா மேலே மிகப்பெரிய, அவர் சேலம் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்த திரு ஆபவானன், அவர் வந்து எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவரே பாடல் எழுதுவார், மியூசிக் போடுவார். எங்களுக்கெல்லாம் அவர் வந்ததுக்கப்புறம் தான் அடையாறில் இப்படி ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குன்னே தெரிஞ்சது காரணம் திரு ஆபவானன் அவர்கள் தான். இன்றைக்கி நாங்கள்லாம் இன்னும் பேசிகிட்டு இருக்கோன்னா அது காரணம் திரு ஆபவானன் அவர்கள் தான். அவர் வந்து இரவு பாடகன்னு ஒரு படம் எடுக்கும்போது அதில் ஐயா முதல்ல பாட வச்சார். அந்த படம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால வெளியே வரல. அதுக்கப்புறம் ஊமை வெளிகள் எடுத்தார். ஊமை வெளிகளாக அவருக்கு வந்து ஹீரோவுக்கு பாட்டே கிடையாது விஜயகாந்த் சாருக்கு.
அதுக்கப்புறம் உழவன் மகன் எடுக்கும்போது ஐயாவை கூட்டு வந்து உன்னை தினம் தேடும் தலைமை பாட்டு சூப்பர் ஹிட்டு. அதுக்கு அடுத்து தாய்நாடுன்னு நாங்கள் ஒரு படம் எடுத்தோம். அதில் அரவிந்த் ஆபவன் சார் தான் மேற்பார்வை, மியூசிக்னு மனோஜ்கான் இசை, ஐயா அவர்கள் ஆபவனன் எழுதி ஐயா அவர்கள் பாடின எல்லா பாட்டுமே சத்யராஜ் சாருக்கு எல்லா பாட்டுமே பாட வச்சு எடுத்தோம். அப்போ அவ்வளோ தூரம் லாங்காக ஒரு நீண்ட இடைவெளி இருந்தவரை பயன்படுத்துனது அடையார் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள். இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர டைரக்ட் பண்ணி இருக்கிறதும் நானும் என்னை சேர்ந்த நண்பர்கள் எல்லாமே அடையார் ஃபிலிம் ஷூட்டை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் பணியோடு தெரிவிச்சுக்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் வந்து அவங்களுக்கு தெரியும் சகல அவர். ஸோ ரஜினி சார் இன்டர்வியூ எடுக்கணும், ரஜினி சார் கொடுத்தே ஆகணுமா பென்ட்ரிவியூ அப்படின்னு சொல்லி ரஜினி சார்கிட்ட வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கான திரு ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் 20 நிமிஷம் பேசி கொடுத்துருக்காரு, சூப்பராக பேசி கொடுத்துருக்காரு. திரு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஹீரோவாக நடித்த முதல் படம் பைரவி. அதில் எங்கள் ஐயா தான் நண்டூருது நரியுறுதுன்னு இசைஞானி இளையராஜா அவர்கள் மியூசிக்கில் ஐயா பாடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தேவர் ஃபிலிம்ஸ் எடுத்த படத்தில் அருமையான சென்டிமெண்ட்டாக நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு அப்படிங்கிற பாட்டை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஐயா பாடியிருக்காரு. அந்த நிகழ்வுலாம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசியிருக்காரு. திரு வடிவேல் அவர்கள் டிஎம்எஸ் அவர்களோட உரையாடல் பண்ணும்போது வடிவேல் சார் உட்காந்து பேசுவார். பல அரிய தகவல்களை இதில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம்.